பேங்கிங் செக்டர் ஒரு அல்டிமேட் கெரியர் சாய்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா போத் கவர்மெண்ட் அட்வான்டேஜும் இருக்கு, பேங்கிங் அட்வான்டேஜும் இருக்கு. கவர்மெண்ட் அட்வான்டேஜ்ல என்னென்ன இருக்கு? நமக்கு ஹை ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. இப்போ நம்ம வந்து வி ஆர் லிவிங் இன் எரா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் ஐடி செக்டர்ஸும் என்ன பண்றாங்க? வித்தவுட் ப்ரொவைடிங் எனி ரீசன் தே வில் ஃபயர் என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். வேரஸ் இன் கவர்மெண்ட் செக்டர் அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், உங்களுக்கு இன்கம் ஸ்டேபிளா இருக்கும். எந்த ஒரு எக்கனாமிக் ரிசெஷனும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் பர்க்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு வரும்போது கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணா ப்ரொஃபஷனலாகவும் சரி சொசைட்டலாகவும் சரி மக்கள் உங்க மேல வைக்கிற பார்வை வந்து ரெஸ்பெக்டபிளா இருக்கும். இவங்க கிட்ட போனா ஒண்ணு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா சொல்யூஷன் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாதையை நமக்கு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சொசைட்டி மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேங்கிங் அட்வான்டேஜ். பேங்கிங் அட்வான்டேஜ் இப்போ ஒரு பேங்கிங் செக்டருக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து 3 to 5 years ஒன்ஸ் நீங்க ப்ரொமோஷன் ஆகிட்டே இருப்பீங்க. உங்க கரியர் க்ரோத் வந்து அப்பர் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ். இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து வீடு எடுத்துக்கிட்டோம், நம்ம அப்பா இல்லாத வீட்டுல அம்மா வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, நிர்வாகம் பண்றாங்க. நமக்கு வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ ஆகுது, நம்ம எவ்வளோ சேமிக்கணும், எவ்வளோ வந்து நம்ம இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பேங்க்ஸ் வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எப்பவுமே ரிசர்வ்ல வச்சிருக்கணும், ஆர்பிஐட்ட கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு வீட்லையும் வந்து நம்ம செலவு சேவிங்ஸ்லாம் போக நம்ம ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி வரும்போது நம்ம ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நிறைய வீட்டில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ்ல நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி வீட்லயே இவ்வளோ நிதி மேலாண்மை, இவ்வளோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாக்குறவங்க பேங்கிங் செக்டருக்குள்ள வந்தாலும் அவங்க இன்னும் நல்லா ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் நேஷனல் வைட் ஸ்கோப்ன்றது வந்து உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர்ல ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா போனீங்கன்னா உங்களுக்கு அக்ராஸ் இந்தியா போஸ்டிங் இருக்கும். வேரியஸ் லாங்குவேஜஸ் நீங்க கத்துக்கலாம், வேரியஸ் பிளேசஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும் பெர் இயர்ல. மினிமம் 6ல இருந்து மேக்ஸிமம் 15 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் செக்டர் பேங்கே வந்து டிஃபால்ட்டா 6 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க். இந்த 6 எக்ஸாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க வருஷம். வேற இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே வந்து உங்களுக்கு 1 year ஆகும் ஒரு போஸ்டிங்க்கு. இது வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 6 போஸ்டிங் இருக்கும், எல்லாமே ஒரே சிலபஸ். நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.